டிசம்பர் 3 கடந்த 15 ஆண்டுகளாக இங்கு ஐயா மிசா ஆறுமுகம் அவர்களுக்கு நினைவு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 16வது நினைவு நாளாக கொண்டாடப்பட்டு புதுக்கோட்டை மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாநகரின் திரும்பிய பக்கமெல்லாம் விளம்பர பதாகைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவருக்காக இரத்த தான முகாமும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அவரது அனுதாபிகளும் அவருக்கு வேண்டியவர்களும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான பொறுப்புகளில் உள்ளவர்களும் தொண்டர்களும் ஏராளமான பதாகைகளை வைத்திருந்தனர். கருப்பு சிவப்பு வண்ணம் காட்டினாலே அவர் திமுக காரர் என்பது தெரிய வரும். ஆனாலும் இவருக்கு மிசா என்ற 2 எழுத்து அடைமொழியாக காட்டப்பட்டிருக்கிறது. மிசா என்றால் இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அடைந்த வேதனைகள் சொல்லி மாளாது. அவ்வளவு பெரிய கொடுமைகளெல்லாம் மிசா காலகட்டத்தில் நடந்தேறியிருக்கின்றன. இந்த செய்தி தொகுப்பை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு யாரும் அரசியல் சாயம் பூசிவிடக்கூடாது. அரசியல் கட்சிகளின் கூட்டணியும் காட்சிகளும் மாறலாம். ஆனால் மிசா காலகட்டம் என்பது வரலாறை தெரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இங்கு இந்த செய்தி தொகுப்பு வெளியிடப்படுகிறது. குறிப்பாக லட்சக்கணக்கில் மட்டுமல்ல கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இருந்தாலும் புதுக்கோட்டையில் குறிப்பாக மிசா ஆறுமுகம் அவர்களுக்கு மட்டும் இந்த 2 எழுத்து ஒட்டி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் மிசா காலத்தின் கொடுமை அவ்வாறு இருந்தது. இவற்றிற்கெல்லாம் கடந்த கால வரலாறுகளை அறிந்து கொள்ளாமல் இந்த மிசா என்ற 2 எழுத்தை சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாது. வரலாறுகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த செய்தியில் இருக்கின்றன. திருப்ப இதை நான் இங்கு வலியுறுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் திமுக தொண்டர்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்ற போதிலும் இந்தியா முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிசா சட்டத்தால். அதை கொண்டு வந்தது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் அரசு என்ற போதிலும் இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் இடம்பெற்றிருக்கின்றன. அதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்குத்தான் இந்த விளக்கமும் சொல்லப்படுகிறது. மிசா சட்டம் உருவாக்கப்பட்டது 1971 ஆகும். ஆனால் அதை கடைபிடிக்கப்பட்டது 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் நாள் தான் முதலாக அமல்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 21 மாதங்கள் அது நிலுவையில் இருந்து நடைமுறையில் இருந்து பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு பொதுமக்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தது. 1977ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி வரை அமலில் இருந்தபோது எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த வரலாறை அறிந்தவர்களுக்கு புரிய வரும். இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் பல்வேறு தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் புதுக்கோட்டையில் ஐயா மிசா ஆறுமுகம் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்பது அந்த காலகட்டத்தில் இருந்த அவருடன் இருந்த கட்சிக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்கு புரிய வரும். அவர் மட்டுமே அல்ல, அவரது குடும்பமும் மிகவும் துன்பத்துக்கு உள்ளாகி இருந்தது. இப்போது உள்ள இளைய தலைமுறையினருக்கு பொடா சட்டம் தெரிந்திருக்கும், தடா சட்டம் தெரிந்திருக்கும். ஆனால் மிசா சட்டம் தெரிந்திருக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை என்ற போதும் முதியவர்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் மிசா கைதியாக இருந்த ஐயா ஆறுமுகம் அவர்களை அவரது குடும்பத்தினர் சென்று பார்க்க இயலாது. குடும்பத்தினரை அவர் சந்திக்க இயலாது. தடா சட்டம் பொடா சட்டம் எல்லாவற்றையும் விட கொடிய சட்டமாக இந்த பாதுகாப்பு சட்டம் இருந்தது. நெருக்கடி நிலை அவசரகால பிரகடனமாக விதிக்கப்பட்ட இந்த சட்டமானது தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களையெல்லாம் எந்த பாடாகப்படுத்தியதோ அதற்கு இணையாக ஐயா மிசா ஆறுமுகம் அவரது குடும்பத்தினரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. ஐயா மிசா ஆறுமுகம் அவர்களை பற்றி அவரது பால்யகால நண்பரான ஐயா ரத்தினம் அவர்கள் கூறுகையில், நம்முடைய அண்ணன் மிசா காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தார். அதனால் மிசா ஆறுமுகம் என்று அவர் அன்போடு கழக தொண்டர்கள் அழைக்கக்கூடிய அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் அரசியலில் இருக்கிற போது நம்முடைய மறைந்த அண்ணன் காடுவெட்டியார் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு
இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பின்னாலே சென்று பணியாற்றியவர். அது மாத்திரமல்ல, மறைந்த அண்ணன் பெரியண்ணன், மறைந்த அண்ணன் வீரையா, மறைந்த அண்ணன் செழியன் இவர்களோடு சேர்ந்து இந்த மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தை உருவாக்குகிற போது மிசா காலத்தில் அண்ணன் மிசா எம்எஸ் அப்துல் மஜீத் இவர்களோடெல்லாம் நெருங்கி பழகக்கூடியவர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள். கழகத்தினுடைய தொண்டர்களை அரவணைத்து செல்வதில் கட்சி பாகுபாடு பார்க்காமல் பெரியவர், சின்னவர், வசதி படைத்தவர், ஏழை என்று எந்த பாகுபாடும் பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள். மிசா காலம் 75 புதுக்கோட்டை மாவட்டமாகி மாநாடு அறந்தாங்கில் நடைபெற்ற போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர். நாங்கள் எல்லாம் அவர்கள் பின்னாடி, அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் பின்னாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, இளைஞர்களுக்கு மிக மிக வழிகாட்டியாக திகழ்ந்தவர். இந்த மிசா காலத்தில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏறத்தால் 500 பேர் கைது செய்யப்பட்ட போது அண்ணன் ஆறுமுகம் அவர்களும் அதில் உண்டு. நெருக்கடி காலத்தில் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு அவ்வளவு சிரமப்பட்டு இந்த கட்சியை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டவர். மிசா கொடுமைங்கிறது யாருமே அந்த மிசா கைதியாக இருக்கும்போது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் அவரை சென்று பார்க்க முடியாது, ஒவ்வொரு தொண்டனும் பார்க்க முடியாது, மனைவியோ தாயாரோ அண்ணன் தம்பிகளோ யாரும் பார்க்க முடியாது. அவர் கொடுமையான சிறையில் அடைக்கப்பட்டவர். கொடுமையான சிறையில் அண்ணன் பெரியண்ணன், அண்ணன் காடுவெட்டியாரெல்லாம் இருக்கிற போது, அண்ணன் மஜீத்தெல்லாம் இருக்கும்போது இவரும் அவரோடு இருந்தவர். எந்த விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர். சிறைச்சாலை என்பது சாதாரண காலத்தில் இல்லை. அன்றைய தினம் மிசா என்பது மிக மிக கொடுமையான காலகட்டம். அப்படி இருக்கிற போது அந்த சிறைச்சாலையில் அந்த மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். இயக்கத்தை வளர்ப்பதற்கு மிகவும் அரும்பாடுபட்டவர். தலைவர் கலைஞருக்கு நன்றாக அறிமுகமானவர். புதுக்கோட்டை அண்ணன் ஆறுமுகம் என்று சொன்னால், ஏன்னா காடுவெட்டியாரோடவே கூட இருக்கிறதுனால அவ்வளவு அறிமுகமானவர். புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக பலமாக, எம்ஜிஆர் கட்சி பிரிந்து ஆரம்பிக்கிற போது மிக பலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதிலே, வளர்ப்பதிலே பல்வேறு இடங்களிலே தகராறு ஏற்படுகிற போது கூட முன்னாடி இவர் தான் நிற்பார். அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் தான் முன்வரிசையில் நின்று அதை எதிர்த்து தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த காடுவெட்டியார் உடனடியாக ஆறுமுகம் வா என்றால் ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பை எல்லாம் சமாளித்து இந்த கட்சியை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டவர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள். என்றென்றும் மறக்க முடியாத நினைவுகள். அந்த நேரத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருந்தது என்று சொன்னால் அது அண்ணன் ஆறுமுகம் மிகப்பெரிய பங்கு. அத்தனை பேருக்குமே தெரியும். மறைந்த அண்ணன் காடுவெட்டியார், அண்ணன் பெரியண்ணன் அவ்வளோ பேருக்கும் தெரியும். அண்ணன் செழியன் தினசரி இருந்தால் அண்ணன் ஆறுமுகம் அவர்களை பார்க்காமல் எந்த இதுக்கும் போக மாட்டார், பார்த்துட்டு தான் போவார். அவ்வளவு மிக சிறந்த ஒரு மாமனிதராக கட்சி துடிப்போடு இருக்கு, இளைஞர்கள் எழுச்சியோடு இருக்காங்கன்னாக்கா அதுக்கு காரணம் ஐயா மிசா. ஆமாம், மிசா அண்ணன் ஆறுமுகனுடைய உழைப்பு. மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்லாம் அவருடைய கையில் வைத்திருந்தார். அவ்வளவையும் அந்த மார்க்கெட்டு வியாபாரி, சிறு வியாபாரிகள், காய்கறி கடை வியாபாரிகள்லாம் அவ்வளவையும் அவருடைய கையில் வைத்திருந்து ஒரு வியாபாரியாக மார்க்கெட்டில் பணியாற்றினார். ஒரு குடும்பமெல்லாம் நம்முடைய இயக்கத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் பெற்றெடுத்த அரும் புதல்வன் நம்முடைய செந்தில் அவர்கள் நகராட்சி செயலாளர் இருந்தார். இப்பொழுது மாநகரமாக தளபதி முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டதுக்கு மாநகர செயலாளரானார். அவருடைய அன்பு மனைவி நகராட்சி தலைவராக இருந்தார். இப்பொழுது மாநகர மேயராக, புதிய முதல் பெண் மேயராக புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறார். எப்படி தன்னுடைய தந்தை அண்ணன் மிசா ஆறுமுகம் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக உழைத்தாரோ அதைவிட பல மடங்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய தம்பி செந்தில் அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் வலுவோடும் பொலிவோடும் இன்றைய தினம் இருக்குன்னு சொன்னால் அதற்கு அண்ணன் ஆறுமுகம் செய்த தியாகங்கள், உழைத்த உழைப்பு, தொண்டர்கள் அரவணைப்பு, அதே தான் நம்முடைய செந்தில் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மறக்க முடியாத ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை பேர் பார்த்துருந்தாலும் கூட புதுக்கோட்டையில் இன்றைய தினம் நம்முடைய அண்ணன் மிசா ஆறுமுகம் அவருடைய பெயரை சொன்னாமல் நிச்சயமாக எந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுவரையிலும் ஐயா ரத்னம் அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். அது இப்போ எல்லாருக்கும் புரிய வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூடுதல் தகவலுக்காக சில விஷயங்களை இங்கே சொல்கிறோம். இந்த நெருக்கடி நிலை, அவசரகால பிரகடனம் என்பது அந்த காலத்திற்கு இருந்த இந்த நிலையில் இந்திய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுவால் அப்போது இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் இந்திய அரசியலமைப்பு விதி 352 படி பிரகடனப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இது இந்திரா காந்தியின் செல்வாக்கை உயர்த்துவதற்காகவும்
அவருக்கு எதிரான நிலையை மக்கள் எடுக்காத நிலையை உருவாக்குவதற்காகவும் நாட்டில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையில் தேர்தலை சந்திக்க விரும்பாததால் தேர்தலை தள்ளி போடும் நோக்கத்திலும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் விதத்திலும் அமல்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது இந்திய குடியரசு வரலாற்றில் இக்காலம் சர்ச்சை மிகுந்த காலமாக வர்ணிக்கப்படுகிறது என்பதும் வரலாற்று பதிவுகளாக இருக்கின்றது. மேலும் கூடுதலாக இந்திரா காந்தியின் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 1971 பொதுத் தேர்தலை சந்திக்க துணிவில்லாமல் செய்த பெரும் தேர்தல் மோசடி என்று எதிர்க்கட்சிகளால் அப்போது வர்ணிக்கப்பட்டது. காந்திய சோசலிசவாதியான ஜெயபிரகாஷ் நாராயணன் இதை எதிர்த்து பெரும் கிளர்ச்சியை பீகாரில் நடத்தினார். இந்திரா காந்தியின் மைய அரசை எதிர்த்து சத்தியாகிரகம் நடத்தினார். இதில் மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஜனதா கட்சி என்ற பெயரில், அதாவது மக்கள் தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் மக்கள் கட்சி என்ற கட்சி அமைப்பு கூடுதலான அமைப்புகளுடன் கட்சிகளின் கூட்டணியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த கூட்டணியின் மூலம் குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. மேலும் அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றின. இந்த அமைப்புகள் ஜனதா கட்சி நடத்திய போராட்டமானது அரசாங்க தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்தம் நடத்தினர். ஜே.பி. நாராயணன், ராஜ் நரீன், சத்யேந்திர நாராயணன் சின்ஹா மற்றும் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மக்கள் டெல்லி தெருக்களில் வெள்ளமாக போராடினார்கள். இதனை அடுத்து நாடாளுமன்ற கட்டடம், பிரதமர் வீடு போன்றவை முடக்கப்பட்டன. இதுவே பின்னர் இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனத்தை அமல்படுத்த முக்கிய காரணமாக இருந்தது என்று வரலாறு பேசுகிறது. நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தி மிசா சட்டத்தின் கீழ் பலரையும் கைது செய்ய உத்தரவிடப்பட்ட போது ஜூன் 25, 1975 அன்று நாட்டின் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தினார். குறிப்பாக இந்திரா காந்தி வார்த்தையில் கூறுகையில், ஜனநாயகத்தின் பேரெழுச்சிலை நிறுத்துவதற்காக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். இந்த சட்டமானது 1977 தேர்தலை சந்திக்கும் வரை தொடர்ந்தது. மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முக்கியமான தலைவர்கள் என்று கூறுகையில், லாலு பிரசாத் யாதவ், அதாவது சிறை சென்றதின் நினைவாக இவரின் மூத்த மகளுக்கு மிசா பாரதி என்றே பெயரிட்டு இருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளலாம். அதேபோல் லால் கிருஷ்ண அத்வானி, அடல் பிகாரி வாஜ்பாய், முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு. கருணாநிதி, வைகோ, வீரபாண்டி எஸ். ஆறுமுகம், ஆர். சின்னசாமி, முரசொலி மாறன், ஆற்காடு வீராசாமி, இன்றைய முதல்வர் மு. க. ஸ்டாலின். இந்த வரிசையில் புதுக்கோட்டையில் ஐயா மிசா ஆறுமுகம் அவர்களும் கைது செய்யப்பட்டு கொடும் சிறை கொட்டடிக்குள் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மிசா காலத்தில், அதாவது அவசர காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அரசு ஆளானது. அந்த குற்றச்சாட்டுகளில் குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமென்றால், குடும்பங்களுக்கு தகவல் சொல்லாமல் காவலர்களால் மக்கள் கைது செய்யப்பட்டது, கைதிகள் மற்றும் அரசியல் கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டது, தூர்தர்ஷன் போன்ற பொது மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்களின் தேசிய தொலைக்காட்சி வலையமைப்புகளை அரசு பிரச்சாரம் செய்ய பயன்படுத்தி கொண்டது, கட்டாய கருத்தடை, பெரிய அளவிலான சட்டவிரோத செயல்கள் அரங்கேற்றியது. இவையெல்லாம் போக இன்றைய சமூக வலைதளங்கள் அன்றைக்கு கிடையாது. இருந்திருந்தாலும் செயல்பட்டு இருக்குமா என்பதை வரையறுத்து சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு கொடுமைகள் நடந்தன. நாட்டின் அனைத்து பத்திரிகைகளும் செய்தி ஊடகங்களும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு மத்திய அரசுக்கு எதிரான செய்திகள் நீக்கப்பட்டது, வெளியிடப்பட்டது அல்லது தடை செய்யப்பட்டது. மத்திய அரசை ஆதரித்து அரசின் செலவில் விளம்பரமும் பிரச்சாரமும் மேற்கொண்டது. இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளுக்கு அப்போது இருந்த அரசாங்கம், மத்திய அரசு ஆளானது. அத்தனை தடைகளையும் உடைத்து கட்சி வளர்த்தவர்தான் ஐயா மிசா ஆறுமுகம் அவர்கள். அவருக்காகத்தான் இந்த விழா இங்கு எடுக்கப்படுகிறது. ரொம்ப கூட்டிட்டு போயிடலாம். அப்படியே போகிறோம்.
பார்த்துட்டேன். வாங்க சார், முடியெல்லாம் செய்தல அப்படியே அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படியே 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 அப்படியே